இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நெறைய பேச்சுக்கள் சோசியல் மீடியால ரொம்ப வைரலாயி ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லர்ல இருக்க டீடைல்ஸ ஒண்ணு ஒண்ணா பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற சினிமா நியூஸ் பத்தின வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ட்ரெய்லர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்த சேர்ந்தவங்க நேம்லாம் காமிப்பாங்க. அப்ப காமிக்கும்போது இந்தியன் 1ல யூஸ் பண்ண அந்த பழைய பெல்ட்ட காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துலயும் அந்த பெல்ட்டுக்குள்ள கத்தி வச்சுட்டு நம்ம இந்தியன் தாத்தா மாஸா இருப்பாரு போல. அத வெளிய எடுக்கிறத கூட ட்ரெய்லர்ல ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. இது நமக்கு அந்த பழைய டச்ச குடுக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு ஃப்ரேம்ல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அதோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா, குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. இந்த ஒரு விஷயத்த கூட சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பேசிட்டு வராங்க. இன்னொரு சீன்ல கூட என்னடா இது வேலை இல்ல, வேலைக்கு ஏத்த சம்பளம் இல்ல, திருடுறவன் திருடிட்டே தான் இருப்பான் அப்படின்னு மக்கள் புலம்பி தள்ளுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படமா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. அடுத்து இந்த ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா, கம்பேக் இண்டியன் அப்படின்னு எல்லாரும் ஒரு போஸ்ட் போடுறாங்க. இதுல இருக்கவங்கலாம் பாதிக்கப்பட்டவங்களா, இல்ல தப்பு செஞ்சவங்களான்னு நமக்கு எதுவும் தெரியல. ஆனா என்னமோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதனால தான் இந்தியன் தாத்தாவ கூப்பிடுறாங்க திரும்ப. நெக்ஸ்ட் இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் தாத்தா அதாவது நம்ம சேனாபதி இருக்கார்ல, அவரோட இன்ட்ரோவ காமிக்கிறாங்க. ஒரு நாய வச்சுட்டு மாஸா நின்னுட்டு இருக்காரு. எல்லாரோட தப்பையும் தட்டி கேட்க கம்பேக் குடுக்க போறாருன்னு நல்லா தெரியுது. இந்த சீன்ல நம்ம பாபி சிம்மாவும், விவேக்கும் இருக்காங்க. கண்டிப்பா பாபி சிம்மா கிரைம் பிரான்ச்ச சேர்ந்த ஒருத்தரா தான் இருப்பாரு. ஏன் சொல்றேன்னா, இந்த ஃப்ரேம்ல பாருங்க. இந்தியன் 1ல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர் கூட இவர் அந்த கேஸ பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த பழைய படத்துல வந்த ஆபீசரும் இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் என் சர்வீஸ்ல க்ளோஸ் பண்ணாத கேஸ் இந்த சேனாபதி கேஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி இவரும் வர்ம கலைய பத்தி பேசிட்டு இருக்காரு. இத வச்சு தான் அவர் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து இந்த ஒரு சீன் எனக்கு புரியவே இல்ல. யாருடா அது சித்தார்த்த ஷூட் பண்ற மாரி காமிக்கிறாங்கன்னு. சித்தார்த் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ சேர்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு போல. அந்த இடம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. யாரா இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல. உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இது முக்கியமான ஒரு டயலாக். சித்தார்த் வந்து சேனாபதி கிட்ட என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படி சொல்லிட்டு, இப்போ நீங்களே இதெல்லாம் பண்ணாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்றீங்க. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்கிறாரு. போன ஃப்ரேம்ல பார்த்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அவரு ரொம்ப நேர்மையா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த சீன்ல அவர ஷூட் பண்ணது கண்டிப்பா சேனாபதி இல்ல. அது நல்லா தெரியுது. அதே மாரி இந்த சீன்ல நம்ம சமுத்திரக்கனிய காமிக்கிறாங்க. அவரு எனக்கு தெரிஞ்சு சித்தார்த்தோட அப்பா, அம்மாவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவ்ளோ உரிமையா போட்டு அவர அடிக்கிறாங்க. அடுத்ததா வில்லன் மாரி 2 பேர் காமிச்சாங்க. ஒண்ணு எஸ்.ஜே. சூர்யா. இன்னொன்னு எனக்கு யாருன்னு தெரியல. யாரா இருந்தாலும் கண்டிப்பா எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் தூக்கி சாப்பிட்டுரும். அவரோட ஆக்டிங்க பார்க்கவே தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. மார்க் ஆண்டனி படத்திலேயே நம்ம பார்த்துருப்போம் எப்படி நடிச்சிருந்தாருன்னு. இந்த படத்துல ஸ்டண்ட் சீக்வென்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே செலவு பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. எனக்கு எப்படா இந்த படத்த தியேட்டர்ல பார்ப்போம்னு இருக்கு. அதே மாரி ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இந்த ஃப்ளைட் பிளாஸ்ட் ஆவுற இந்த சீன் நம்ம பார்ட் 1ல பார்த்துருப்போம்ல கிளைமேக்ஸ்ல. அவர் பையன் சந்திரன் போஸ அவரே கொல்லுவாரே. அப்போ இருந்த காலகட்டத்தில கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும் விஷுவல்லாம். இப்போ அத பயங்கரமா ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. கடைசியா இந்த ஃப்ரேம்ல பாருங்களேன், இந்தியன் தாத்தா அவரோட போராட்டத்தில மக்களுக்காக இறங்கி போராடிட்டு இருக்காரு. கமல் அவருக்கு மேக்கப்லாம் அவ்ளோ பார்த்து பார்த்து போட்டிருக்காங்க. அப்படியே இந்தியன் 1ல பார்த்த மாரியே இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்தியன் 2 ட்ரெய்லர்ல இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாரி டெய்லி நம்ம சேனல்ல வர வீடியோவ பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.